அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கான்வாய் வாகனத்தில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாகவும் அதனை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்ய தவறியதாகவும் தென்காசி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியன் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வண்டியில பல கோடி ரூபாய் கொண்டு வந்து இறக்கிறதுக்கு தான் அந்த கூட்டத்தை போடுறாங்க. எல்லா வண்டியிலும் கான்வாயில எல்லா வண்டியிலும் பணம் இருக்குது. இது யாரு போய் செக் பண்றது? இப்ப சும்மா இருக்கவங்க என்னெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல செக் பண்ணிருப்பாங்க. நான் சங்கரகோயில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா வந்து செக் பண்ண விட்டதுக்கு அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப எங்களெல்லாம் செக் பண்றீங்க. இப்ப இந்த வண்டியில வர்ற பணத்தை யார் பிடிக்க போறது, யார் பிடிக்கிறது, இவங்களை யார் செக் பண்றது? இது வரைக்கும் அதெல்லாம் என்ன நியாயமா இல்ல, நியாயம் வேணுமா வேண்டாமா? அப்போ மக்களுக்கு மந்திரியா இருந்தா ஒரு நீதி, பாமர மக்களுக்கு ஒரு நீதியா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதன் அடிப்படையில இன்னைக்கு ரொம்ப அராஜகத்தை இப்பவே திமுக அவிழ்த்து விட்டு இருக்கு. அதுக்கு காரணம் பிஜேபி ஜெயிச்சிருவாங்க, அதாவது தாமரை மலர்ந்துரும், ஜான் பாண்டியன் ஜெயிச்சுடாது, ஜெயிக்க கூடாதுன்றதுக்கு ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் நம்ம கொடுத்து இந்த தென்காசி பாராளுமன்றத்தை பிடிக்கணும்னு சொல்லி திமுக இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு பணம் வந்து இறங்குது. இதை நான் வந்து ரிப்போர்ட்டாவே சொல்றேன். அவங்க வண்டிகளை பூரா சர்ச் பண்ணி இந்த பணத்தை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.